ஹாய், இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்கிற செகண்ட் எக்ஸசைஸில் இருக்கிற ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன? எ கம்பெனி ஹேஸ் 4 கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் given by assistants, clerks, managers and an executive officer. இப்போ என்னென்னா ஒரு கம்பெனி இருக்குது. சரி, இப்போ நம்மளாம் எடுத்துக்கலாம். இப்போ டாடா கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். டாடா கம்பெனி மொத்தம் இப்போ 4 வேலை பார்க்குறவங்கள 4 பிரிச்சுக்காங்க. அவங்க 4 பேர் யார்? அசிஸ்டன்ட்ஸுன்னு ஒரு குரூப் இருக்காங்க, கிளர்க்ஸ்ன்னு இருக்காங்க, மேனேஜர்ஸ்ன்னு இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், இப்படி 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. இப்போது இந்த கம்பெனி ப்ரொவைட் 10,000 rupees to 25,000 rupees, 50,000 rupees and 1 lakh rupees as salaries to the people who work in the categories A, C, M and E respectively. If A1, A2, A3, A4 and A5 are were assistants. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த கம்பெனிலேருந்து சேலரி ப்ரொவைட் பண்ணாங்க. இப்போ எந்த நம்ம ஒரு ஜாபுக்கு முன்னாடி சேலரி ப்ரொவைட் பண்ணாங்களே, அந்த மாதிரி இந்த ஜாப்லையும் இப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எப்படிலாம் கொடுக்குறாங்கன்னா 10,000 கொடுக்குறாங்க, 25,000 கொடுக்குறாங்க, 50,000 கொடுக்குறாங்க, 1 lakh கொடுக்குறாங்க. 4 இது கொடுத்துருக்காங்க, 4 டைப் ஆஃப் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி சேலரி கொடுக்குறாங்க, சேலரிஸ். இப்போ வந்து என்னென்னா, இதை வந்து எப்படி பிரிக்காங்க? ஏசிஎம்இன்னு பிரிக்காங்க. ஏனா அசிஸ்டன்ஸு, சினா என்னது கிளர்க்ஸு, எம்னா மேனேஜர்ஸு, ஈனா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். இதை பார்த்தாலே தெரியும், ஏன்னா ஃபஸ்ட் லெட்டர்ஸ் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. இஃப் A1, A2, A3, A4, A5. இப்போ இந்த 4 நம்பர்ஸ் யாருன்னா அசிஸ்டன்ஸ் தான். அப்போ மொத்தத்தில் A1, A2, A3, A4, A5 5 பேர் இருக்காங்க. இப்போ என்ன C1, C2, C3, C4 யார்? கிளர்க்ஸு 4 பேர் இருக்காங்க. அப்போது அடுத்து என்னது? மேனேஜர்ஸ் எத்தனை? M1, M2, M3 3 பேர் இருக்காங்க, மேனேஜர்ஸ் 3. இப்போ அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் E1, E2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், இவங்க எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் 2 பேர் இருக்காங்க, அப்போ 2. அண்ட் இஃப் த ரிலேஷன் இஸ் R is defined by X relation to Y, X relation to Y, where X is the salary given to the person Y, express the relation R through an ordered pair and arrow diagram. இப்போ என்ன கேட்டுக்காங்கன்னா, இந்த ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, XR Yன்னு ஒரு ரிலேஷன் இருக்குது, வேர் X is the salary to the person Y. இப்போ எக்ஸ்னா என்னது? அந்த 10,000, 25,000, 50,000, 1 lakh இதெல்லாம் சேலரியில், இந்த சேலரிலாம் சேர்த்தது வந்து என்னதுன்னா எக்ஸெட்டு. இப்போ இப்போ ஒய்ன்னு என்னது? அந்த பர்சன்ஸ் இது பண்ணுது. இப்போ நான் ஸ்டேட் சம்கே போகல, இப்போ நான் பெருசாக போவேன்னா, இப்போ ஆர்டர்டு பேர் ஃபஸ்ட்டு நான் ஆர்டர்டு பேர் தான் கேட்குறேன். ஆர்டர்டு பேர் இப்போது அசிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ நமக்கு சேலரி கொடுத்துருக்காங்க? அசிஸ்டன்ஸுக்கு சேலரி வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதணும்னா, R is equal to ஆர்டர் ரிலேஷன். அப்போ எப்படி எழுதணும்? 10,000 A1 ஒன்றாச்சா? இதே மாதிரி 10,000 A2, இதே மாதிரி 10,000 A3, இதே மாதிரி A5 வரைக்கும் போகணும். ஏன் A5 வரைக்கும் போகணும்? அவங்க A5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அதனால் A5 வரைக்கும் போடணும். இப்போ இதில் கிவன் எழுதலை, ஏன்னா இந்த சம் வந்து பெருசாக ரொம்ப பெருசாக இருக்கிறதுக்கு மாதிரி கிவனில் எழுதவேணா, ரொம்ப ஷார்ட்டாக சம் முடிச்சுருவாங்க. ஷார்ட்டாக தான் இந்த ஆன்சரே, அது போய் நம்ம கிவனில் எழுதவேணா, இது 2 மார்க் தான். இப்போ எடுத்து என்னன்னா A5 முடிஞ்சா. இப்போது 10,000 முடிச்சா, அப்போ என்ன 25,000 ஸ்டார்ட் ஆகுமா? 25,000 யார் வேலை பார்க்க? கிளக்கு என்னெல்லாம் கொடுக்காங்க? C1, C2, C3, C4 கொடுக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு C1, அதுக்கு 25,000. C2 அதுக்கு என்னது? 25,000. C3 அதுக்கு என்னது? 25,000. C4 இப்போ அதே மாதிரி எடுது 25,000. C4 வரைக்கும் முடிஞ்சிச்சுல. அப்போ அடுத்து இங்கே 50,000 தானே வரும். நானே பண்ணுறேன் 50,000. இங்கே என்ன வரும்? M1 வருமா? M1 அதுக்கு திருப்பி ஒரு 50,000. இங்கே யார் வருவா? M2 வரும். இங்கே என்ன வரும்? 50,000. M3 வரும். அவ்வளோதான். இப்போ அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அதுக்கு என்னது? எவ்வளோ சேலரி? 1 lakh. 1 lakh E1, 1 lakh E2, அவ்வளோதான். இதுதான் ஆர்டர்டு பேரை கேட்டிருக்காங்க. இதே நமக்கு ஆரோ டயக்ராம், இது வந்து ஆர்டர்டு பேர். இப்போ இதில் என்னென்னா ஆரோ டயக்ராமும் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆரோ டயக்ராமும் போடணும். இப்போ ஆரோ டயக்ராம் பின்னாடி திருப்பி போகலாம். ஆரோ டயக்ராம் ஆரோடகிராம் கேட்டிருக்காங்க. ஆரோடகிராம் நமக்கு போன சமயம் தெரியும். இப்போ எக்ஸ்னா சொல்லியிருக்காங்க, சேலரின்னு சொல்லியிருக்காங்க, ஒய்னா பர்சன் சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ்ன்னு போட்டு
எக்ஸு சேலரி எவ்வளோலாம் என்னென்ன இது எவ்வளோ காஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க 10,000 25,000 50,000 1 lakh இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஒய் என்னது ஒயில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒயில் என்ன பர்சன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பர்சன்ஸ் என்னெல்லாம் இருக்குது இதுக்கு ஒரு பெரிய ஓல் வரும். இது ஒய் A1 இருக்காங்க, A2 இருக்காங்க, A3 இருக்காங்க, A4 கொடுத்துருக்காங்க, A5 வரைக்கும் வந்துருக்காங்க. அடுத்து என்னது C1 இருக்காங்க, C2 இருக்காங்க, C3 இருக்காங்க, அடுக்கிறது M1 C4 வரைக்கும் இருக்காங்க, M1 இருக்காங்க, M2 இருக்காங்க, M3 இருக்காங்க, E1 இருக்காங்க, E2 இருக்காங்க. முடிஞ்சா இப்போ என்ன பண்ணோம்னா இந்த 1 lakh யாருக்கெல்லாம் போகும் 1 lakh யாருக்கெல்லாம் போகும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2 பேருக்கு தானே போகும். அப்போது 1 lakh கொண்டு போய் இந்த 2 போய் கனெக்ட் பண்ணணும். இது வந்து ஒரு 2 உட்பட ஒரு மாதிரி ஓகே. இப்போ இது 2 குறைச்சா 50,000 யாருக்கு மேனேஜர்ஸ் 3 பேருக்குமா. அப்போ மேனேஜர்ஸ் 3 பேருக்கும் போடணும். இப்படி M2 M3 M2 M1 இது முடிச்சா இப்போ 25,000 யாருக்கு கிளர்க்ஸுக்கு ஃபுல்லாக எப்படி போடணும் C1 C2 C3 C4 போடாச்சா. இப்போ அடுத்து 10,000 எப்படி A1 A2 A3 A4 இந்த சம் அவ்வளோதான். இந்த சொல்யூஷனே அவ்வளோதான். ரொம்ப ஈஸி ஆன்சர், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க். நல்லா பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு சம் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.